சிறுகதை ஆசிரியர், எழுத்தாளர், பாடலாசிரியர், ஆவணப்பட இயக்குனர். அவங்களோட ஃபர்ஸ்ட் படத்திலேயே காதல்ன்றது எவ்வளவு அரசியல் நிறைந்ததுன்னு பேசியிருப்பாங்க. இப்போ கவிதையும் காதலும் என்ற தலைப்புல உரையாடல் நிகழ்த்த வரும் ஸ்வீட் வாய்ஸ் இயக்குனர் தமயந்தி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இனிய காதல் தினம் வாழ்த்துக்கு. ஏன்னா காதலர் தினம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து யார் காதலர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? எல்லோரும் ரொம்ப இள வயதுல இருக்கிறீங்க, ரொம்ப ஒரு காதல் மனதோடு இங்க வந்து அமர்ந்திருப்பீங்க. உங்கள் காதல் பற்றிய பெரிய கனவுகளோடு, அதே சமயம் அதை பற்றிய கேள்விகளோடும் நிச்சயமற்ற தன்மைகளோடையும் நீங்க வந்து இங்க வந்து அமர்ந்திருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே காதலித்தவள், ஒரு பள்ளி பருவத்துல இருந்தே காதல் செய்தவள். அதனால இந்த காதலுடைய சில மௌனங்களுடைய வழிகள் தெரியும். காதல் எந்த அளவுக்கு நம்மள வந்து மேம்படுத்தும் எல்லாமே வந்து புரிந்தவள் தான். காதல்னா நம்ம இது ஒரு உரையாடல் மாதிரி வச்சுக்கலாம். காதல் அப்படிங்கிறது போல ஒரு காதலுக்கு சொல் எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். அன்பை போல அன்பற்ற ஒரு சொல் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி, காதலை மாதிரி ஒரு காதலற்ற சொல் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு. இப்போ வருவாரு கார்த்திக் மேக்கா அவங்க தம்பி, அவர் சொல்லுவாரு, வட்டத்துக்குள் ஒரு வாசல் வைத்தது போல ஒரு பாடல் வெளியிட்டோம். அது என்ன பாடல் அப்படின்னு நானும் ரொம்ப நேரமா வந்து தேடிட்டு இருந்தேன். அவர் வரும்போதே கேட்டுடலாம். அந்த மாதிரி வட்டத்துக்குள் வாசல் வைக்கிற மாதிரியான ஒரு காதல் தான் நம்ம மனங்கள்ல எப்பவுமே, அதுவும் நம்ம தமிழ் சமூகத்து மனங்கள்ல குறிப்பா பெண்கள்கிட்ட நமக்கு வந்து அப்படியான ஒரு காதல் தான் வாய்ப்பு இருக்கிறது. காதலை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். நம்ம சின்ன வயசுல இருந்தே காதல் காட்சிகள் பார்க்கும்போது கனமூடிக்கோ அப்படின்னு சொன்ன தலைமுறையில இருந்து வந்தவள் தான். எல்லாரும் குடும்பமா போய் நம்ம காதல் படங்கள் பார்த்தால் கூட நம்ம வந்து அந்த நெருக்கமான காதல் காட்சிகள் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சிப்பாங்க இல்லையா? அப்போ வந்து கனமூடிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன பருவத்துல. சோ இந்த மாதிரியான காதலற்ற தருணங்கள்ல இருந்துதான் நம்ம மனதில காதல் பற்றி புரிதல்கள் உருவாகுதுன்னு நினைக்கிறேன். காதல்னா என்ன? அம்பேத்கர் சொல்ற மாதிரி, ரமாவுக்கு எழுதின காதல் கடிதம் மாதிரி, அது நம்மளை we are our own saviors. அது ஒரு ஒளி. அந்த ஒளி உங்களுக்குள்ள வந்து எப்படி பரவி கிடக்கு, எவ்வளவு தூரம் உள்ள இறங்குது அப்படிங்கிறத நான் இந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் திருநெல்வேலியிலேருந்து வந்தவள். எங்கள் ஊரில் எப்படி சாதிய கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் ஒரு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு அக்கா ரொம்ப அழகாக இருப்பாங்க. பேரழகுன்னு சொல்லலாம். அதாவது எந்த விதமான ஒப்பனையும் இல்லாத ஒரு அழகு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு அழகு. அந்த காலத்தில் வந்து பார்க்கில் போய் தான் நல்ல தண்ணி எடுக்கணும். அப்போ அவங்க குடமாக காலையிலேருந்து கிட்டத்தட்ட சாயந்தரம் வரைக்கும் தண்ணி எடுப்பாங்க. மத்தியானம் கொஞ்ச நேரம், அந்த மதிய உணவு சமயம் மட்டும் அவங்க எடுக்க மாட்டாங்க. மித்த நேரங்கள் எல்லாம் அவங்க வந்து குடமா எடுத்துட்டு போவாங்க. அவங்க நடந்து போறது, சிரிப்பாங்க. அந்த காலத்துலலாம் வந்து ஃபேன் கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு பெரிய அக்காலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ஃபேன்ஸாக இருப்போம். அந்த மாதிரி அந்த அக்காவுக்கு நாங்கள்லாம் ஃபேன்ஸ். அப்போ ஒரு நாள் அந்த அக்கா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா அதுக்கு அன்னைக்கு காலை வரைக்கும் அவங்க குடத்துல தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்க மதியத்துக்கு மேலே தன்னை எரிச்சு கொண்டுக்கிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். மெல்ல மெல்ல ஒரு பூனை எப்படி ஒரு வெளிச்சத்தை தேடி பின்னாடி ஓடுமோ அந்த மாதிரி உண்மைகள் வெளியே வர தொடங்குச்சு. அவங்க இன்னொரு சாதி பையனை காதலித்ததாகவும், அதுக்கு அவனை பார்ப்பதற்கு அந்த தண்ணி எடுக்கிற பொழுதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது அவங்களுக்கு. ஸோ அதனாலேயே அவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ காதல் நம்ம வாழ்க்கைய
நம்மளுடைய அன்றாட சம்பவங்களை மாற்றுது இல்லையா? நாம் என்ன நினைக்கிறோம், அந்த அக்கா நல்லா உழைக்கிறாங்க நல்லா, ஆனால் எப்போ அது வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டதோ சொந்த சகோதரனாலேயே தீ வைக்கப்பட்டாங்க. அதை தடுத்து போன அவங்க அம்மா, அவங்களோட சின்ன தங்கச்சி எல்லார் மேலேயும் அந்த தீ பரவுச்சு. அப்போ காதல்கிறது ஒளியா தீயா? அப்போ நம்ம காதலை எப்போதுமே ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடிய படங்களை பார்த்து, நான்லாம் இளையராஜா பாடல்களை கேட்டு அதன் வழியாக காதலித்து, இளையராஜா தான் என்னோட முதல் காதல்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிற தருணங்களில் காதல் வேறொன்று அப்படிங்கிறத இந்த சம்பவம் எனக்கு எடுத்து காட்டுச்சு. இந்த சம்பவம் துயர் நிறைந்தது. இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏகப்பட்டது எங்கள் ஊரில் நடக்கும். இப்போ சமீபத்தில் உள்ள கவின் விஷயம் வரைக்கும் எங்குமே காதலுக்குன்னு நீதி கிடைக்காது, நியாயம் கிடைக்காது. அப்போ காதல்னா என்ன? நாம் திரைப்படங்களில் காட்டுறது தான் காதலா? எது காதல் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அந்த வயசில் இந்த மாதிரியான சம்பவங்களை நேரில் பார்த்து நிறைய யோசிக்க வச்சது. அப்போ ஏன் ஒரு 10 பருவத்தில் நாம் ஒருத்தர் மேல் காதல் வசப்படுறோம்? முக்கியமான காரணம் என்ன? யாராவது சொல்லலாமா? இன்ஃபேச்சுவேஷன்னு உடல் ரீதியான ஒரு மையலை சொல்கிறாங்க. அது ஏன் ஏற்படுது? நாம் ஆண் வாசனையற்று பெண் வாசனையற்று பேபி கிளாஸ்லேருந்து இங்கே உட்காரு, பாய்ஸ் சிட்டர் கேர்ள்ஸ் சிட்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பில் வரும். இட்ஸ் நாட் வெரி ஈஸி ஃபார் அ மேன் டு டச் அ உமன். அதே தான் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுடைய விரல்கள் எப்படி இருக்கும்னு கூட நிறைய பேருக்கு அவங்க கல்யாணத்தின் வரைக்கும் தெரியாது. எங்கள் ஊர்லலாம் சொல்கிறேன். இப்போ அது மாறி இருக்கு. ஒரு யதார்த்தமான ஒரு ஹக் அப்படிங்கிறது ரொம்ப தவறுதலாக பேசப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இயல்பாக அந்த வயதுடைய ஹார்மோன்ஸ் நமக்குள்ள ஒரு ஆணுடைய துணையை ஒரு பெண் தேடும். ஆனால் அது பெருசாக பெண்களுடைய காதல் பேசப்படலை. பெண்களுடைய காதல் எல்லாமே ரொம்ப தியாகம் நிறைந்ததாகவும் உடல் வாசனை இல்லாததாகவுமே கருதப்பட்டிருக்கு. பிளட்டானிக் லவ்வாங்க, தெய்வீக காதல். அவனும் தொட்டுக்க மாட்டாங்க, அப்படி ஒரு மனசார காதல் அப்படின்னு. இன்னொரு காதல் உண்டு. அவங்க 2 பேரும் பேராசிரியர்கள் எங்கள் ஊரில். அவங்க 2 பேரும் ரொம்ப பயங்கரமாக காதலிக்கிறது இருக்கு இல்லையா? உயிருக்கு உயிராக இவங்களை விட்டு நம்ம விலகவே மாட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கப்போ வாழ்க்கை 2 விதத்தில் அடிக்கும். ஒன்று மரணம். அந்த நபரை எமிலி டிக்கன்சன் சொல்கிற மாதிரி ஒரு பூச்சியின் ரீங்காரத்தோடு கொய்து கொண்டு போயிடும். கடவுளை பார்த்து எமிலி டிக்கன்சன் அப்படி தான் சொல்கிறாங்க, யூ ஆர் அ பர்க்லருங்கிறாங்க, நீ ஒரு திருடன். ஏன்னா அவங்க அப்பாவை திருடிட்டு போயிட்டார். அந்த மாதிரி நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்கள இன்னொன்று பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கல்யாணம். நம்ம நேசித்தவங்களோட தான் கல்யாணம் பண்ணுறோமானா? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. அப்போ காதலும் கவிதையும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா காதலும் கவிதையோட தான் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சொல்கிறேன். இந்த 2 பேராசிரியர்களும் மிக 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 உயிருக்குயிராக காதலிச்சாங்க. அப்போல்லாம் கடிதம் தான். அந்த கடிதங்களை கொண்டு போய் இங்கிட்டு அங்கே போய் கொடுக்கணும், அங்கேருந்து இங்கே போய் கொடுக்கணும். நேரடியாக டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்க முடியாது. அப்போ அந்த காதலுக்கு தூது போகிற பெண்கள் அதை போகிற வழியில் வாசித்துருவாங்க. அவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்கள் தான் நம்ம. அதை வாசித்துட்டு அவங்க அதை மத்தியானம் சாப்பிடும்போது எங்ககிட்ட எல்லாம் பகிர்வாங்க, இப்படிலாம் கூட லவ் பண்ண முடியுமா, சா என்னெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த பெண்ணுக்கு வேறொருத்தரோட கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் இன்னொரு கல்லூரியின் கல்லூரி பேராசிரியர். அவங்க 2 பேரும் இவர் முன்னாடியே அவர் காரில் இறக்கி விடுறதும் அந்த தருணங்களை நான் சொல்லலாம் இப்போ. ஆனால் சொல்லும் பொழுது அது எப்படி அவருக்குள்ள ஒரு வலி இருந்திருக்கும், அது எப்படி அந்த பெண்ணுக்கு ஒரு வலி இருந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு யாராலையும் அவர்களை தவிர அது வேறு யாரும் அனுபவிச்சிருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு பல வருஷம் திருமணம் பண்ணிக்காமலே இருந்தார்.
அவருக்கு எங்களுக்கு தெரிந்த குடும்ப நண்பர்கள் கூட அவர்கிட்ட கேட்குறது உண்டு, கல்யாணம் பண்ணிக்கூடா, உனக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல அப்படின்னு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷம் கழித்து அவங்க கல்யாணம் பண்ணாங்க. அவர் கல்யாணம் பண்ணி ஒரு மாதத்தில் அவர் காதலித்த அந்த கல்லூரி பேராசிரியர், அந்த பெண், அவங்களுக்கு கேன்சர்னு தெரிஞ்சது. வாழ்க்கை நாம் நினைக்க முடியாத திரைக்கதைகள் எல்லாம் எழுதிட்டு போகிற ஒரு அற்புதமான கடவுள். அந்த மாதிரி அவங்க அதில் இறந்துட்டாங்க. அந்த மரணத்திற்கு அவர் தான் முதல்ல வந்தார். நாம் நினைக்கிற மாதிரி காதல் ஒரு பட்டாம்பூச்சி போலவோ, இல்லைன்னா அது ரொம்ப பரவசம் மூட்டக்கூடியதாகவோ, செல்லரித்து புல்லரித்து போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் அன் எமோஷன். சரி, அது நம் வாழ்க்கை துணையை நாம் தேடிக்கிறது, அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் ஆஸ் சிம்பிள் அஸ் தேட். ஆனால் அது இங்கே க்ளோரிஃபை பண்ணப்பட்டிருக்கு, ரொமான்டிசைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு நிறையா, ஏன் நம்ம காதலை பற்றி நிறைய பேசுகிறோம், அது இயல்பானதாக கருதப்படல. ஒரு பெண் காதலிக்கிறது இயல்புன்னு இங்கே யாருமே நினைக்கிறது இல்லை. அதனால தான் பூப்படம் தோற்று போச்சு. இன்னொருவனை கல்யாணம் செய்து கொள்ளும் பெண் தான் நேசித்த காதலன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது பெரும் தவறாக கருதப்பட்டது. இந்த சமூகத்தில் அழகி தான் ஓடும், பூ ஓடாது. ஏன்னா நம்மளுடைய மனநிலையில் மாற்றம் வரணும். ஒரு பெண் காதலிக்க முடியும் அப்படிங்கிறத நாம் முதல்ல ஒத்துக்கணும். அதுக்கப்புறம்தான் அந்த ஒத்துக்கிறதுலேருந்து ஏற்றுக்கிறதுக்கு நம்ம மாற முடியும். இந்த ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று எப்படி முரண்பட்டு இருக்கு, ஒத்துக்கிறதும் ஏற்றுக்கிறதும். நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத போது ஒத்துக்கொள்ளவே முடியாது. காதில் விஷம் ஊற்றி கொல்லப்பட்ட காதலர்களே நமக்கு தெரியும். இன்னும் எத்தனை நூற்றாண்டுக்கு அப்புறமும் நாம் இன்னும் ஆணவ கொலைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கோகுல்ராஜ் இறந்த அடுத்த நாள் நான் அவங்க அம்மாவை பார்க்கும்போது அவர் கதறிய கதறு, அதற்கு அத்தனை முனைப்பு எடுத்த விஷ்ணுபிரியா, அவங்க மரணம் எல்லாமே காதலோடு பிணையப்பட்டது தான். ஒன்றோடு ஒன்று வேறு வேறாக அதை நம்ம பார்க்கவே முடியாது, ஒருபோதும் பார்க்க முடியாது. இன்றைக்கு நீங்கள் உலகம் எங்கும், குறிப்பாக சென்னை பெருநகரங்கள்லாம் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு ஒரு பெரும் விஷயம் கொண்டாடப்பட்டுருக்கு. அடிப்படையில் காதல் அப்படிங்கிறது நம்ம மனசில் சுரக்கிற ஒரு அன்பு. ஸோ நீ என் கூட இரு, நான் பலம் பெறுவேன், நான் உன் கூட இருக்கிறேன், நீ பலம் பெறு அப்படிங்கிறது தான். இன்னைக்கு காலையில் நான் ஒரு காணொளி பார்த்தேன். நடிகர் ராதிகா ஒன்று சொல்லியிருக்காங்க, ஆல் விமன் ஆர் அலோன் அப்படின்னு. ஒரு ஆணால் நீங்கள் தண்ணி அடிக்கிறப்போ, நீங்கள் நண்பர்களோடு கூடி இருக்கிறப்போ உங்களோட காதலை சத்தமாக சொல்ல முடியும், ஆனால் எங்களால் ஒருபோதும் சொல்ல முடியாது. மகுடேஸ்வரனோட ஒரு கவிதை உண்டு. அந்த கவிதை தமிழ் சமூகத்தின் கன்னத்தில் அறைவிட்ட கவிதை. என்னை யாருக்குனாலும் கட்டி கொடுங்கோ, என்னை யாருனாலும் பிள்ளை பத்துக்க சொல்லுங்கோ, ஆனால் எல்லாத்தையும் செய்தேன். ஆனால் எப்போ அவங்க வாசலில் நிழலாட நிற்கின்னு என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்கன்னா அம்புட்டியும் போட்டுட்டு அவங்க கூட போவேன். இந்த கவிதை தமிழ் சமூகத்தின் கலாச்சாரம் மீது மண்ணள்ளி போடும் கவிதை. இதுதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான மனதின் நகலாக ஒரு கலை எப்போது மாறும் அப்படிங்கிறது. அப்போ இந்த உணர்வுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு ரெண்டாக இருக்கு. அதே போல் அந்த பேட்டியில் நடிகர் ராதிகா ஒன்று சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு இருக்கிற பெண்களின் தனித்தன்மையை ஒரு ஆண் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவன் வளர்க்கப்படலை அப்படின்னு. அப்போது அந்த பெண்ணின் காதலையும் ஹேண்டில் பண்ண முடியலை நிறைய ஆண்களால். இன்னும் அந்த ஆணாதிக்க மனோபாவம் அது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களின் மனநிலை பெண்களுக்கும் நிறைய பேருக்கு இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நீ ஏன் செகண்ட் லைனில் இருக்க, யார் பேசிகிட்டு இருந்தா, கான்கால் போடு. நான் சமீபத்தில் நிறைய பெண்கள் கல்லூரி பெண்களோடு பேசும்போது கான்கால் போட்டு அது யாருன்னு சொல்லு, எவ்வளோ நம்பிக்கை இல்லையா? அப்போ நம்பிக்கை அற்ற ஒருவனை நீ எப்படி தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கை பூரா கூட நடக்க போகிற, பயணம் பண்ண போகிற அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர்களுக்கு ஏன் ஏற்படவில்லை? அந்த மையல் அது ஒரு போதை, காதல்ங்கிறது ஒரு போதை.
நான் கருப்பழனிய பெண் ஒரு படத்திற்கு மந்திர புன்னகைன்னு நினைக்கிறேன், அந்த படத்துக்கு நான் ஒரு காதல் கவிதை எழுதினேன். காதல் ஒரு மாயச்சுழி, நீச்சல் தெரிந்தவன் நீரில் மூழ்குகிறான் அப்படி. ஸோ நீச்சல் தெரிந்தவர்கள் தான் இங்கே வந்து காதலில் நீரில் மூழ்கி தன்னை மாய்த்து கொள்கிறாங்க. ஒரு வில்லியம் பிளேக்ஸோட ஒரு அற்புதமான கவிதை ஒன்று உண்டு. காதல் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு மணல் துகளில் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் பார்ப்பது தான். ஒரே ஒரு மணல் துகள் தான், அதில் நீங்கள் ஒட்டுமொத்த உலகத்தையும் பார்க்கலாம். அப்படிதான் உங்களை ஒருவர் காதலித்து அந்த தொடுதல் இருக்கு இல்லையா, கையை மட்டும் பிடிக்கிறது, அது ஒரு உலகத்தின் உச்சியில் நம்ம நிற்கிற ஒரு பலத்தை கொடுக்கும். உங்கள் கனவுகளுக்கு உரம் போடும். நீங்கள் நீங்களாக இருக்க, உங்கள் முகத்தை நீங்கள் அணிய, உங்களுக்கான மரியாதையை நீங்கள் சக பயணிகளாக பகிர்ந்து கொள்ள ஒரு உந்துதல் கொடுக்கும். அதுதான் பிரபஞ்சன் சந்தியா அப்படிங்கிற நாவல் எழுதியிருப்பார். காதல் என்பது மரியாதையும் மதிப்பும். நீங்கள் ஒரு மிரர் இமேஜ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஒரு கண்ணாடி பிம்பம். அந்த கண்ணாடி பிம்பமாக காதல் உங்களை எப்போதுமே கைப்பிடித்து அழைத்து செல்லுது வாழ்க்கைக்குள்ள. ஆனால் புரிதல்கள் அற்ற மையல்கள் மூலமாக நாம் அதை சிதைச்சு போட்டுடுறோம், பழிய காதல் மேலே போடுறோம். ஆனால் காதலின் முதல் எதிரி சாதி தான். நம்மளோட தமிழ் சமூகத்தில் சாதி தான். ஏன்னா நான் என்னோட ஊரை கல்வி மாற்றிடும்னு நம்பினேன். நான் கிட்டத்தட்ட இங்கே 22 ஆண்டுகள் ஆயிடுச்சு சென்னைக்கு என்னோட ஊரை கல்வி மாற்றிடும்னு நினச்சேன். ஆனால் கல்வி அதுக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்னு கவினோட மரணம், நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த பையனோட மரணம் எனக்கு காட்டி கொடுத்துச்சு. திருநெல்வேலி ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் ஆஃப் சவுத் இந்தியாம்பாங்க. திருநெல்வேலியில் நிறைய இலக்கியவாதிகள் இருக்காங்க, படைப்பாளிகள் இருக்காங்க. நீங்கள் எதை செய்தீர்கள்? காதலை கவிதையோடு நீங்கள் காதலிக்கிறவங்க கவிதை எழுதுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய கவிஞர்கள் இருக்காங்க. அவள் சிரித்தாள் நான் கிழிந்தேன் அப்படின்லாம் நான் முகநூலில் பார்க்குறேன். அதுவா காதல்? அது ஒரு கமிட்மெண்ட்டா? இட் இஸ் அ ஃபெய்த். காதல் ஒரு நம்பிக்கை. அது நீங்கள் கல்யாணம் பண்ண பிறகும் அது நம்பிக்கையாக தான் இருக்குது. கல்யாணம் முடித்தவுடன் காதல் முற்று பெற்றுச்சு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவர் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நல்லா பேசுவாருங்க, பேசிக்கிட்டே இருப்பார், இப்போ பேசவே மாட்டாங்க அப்படின்னு என்னிடம் பெண்கள் சொல்லியிருக்காங்க. அவர் அச்சீவ் ஆயிட்டாரு, இந்த பெண்ணை நான் அடைய வேண்டும், அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் அந்த காதல் இல்லை. அப்புறம் நான் வேலைக்கு அவரை கேட்டால் அவர் நியாயம் சொல்லுவார், நான் போக வேண்டாமா, நான் இதை செய்ய வேண்டாமா அப்படின்னு. அதுவல்ல காதல். காதல்ங்கிறது ஒரு அழகான ஒரு பலம், மனித பலம், மனபலம். அதை நம்ம தினமும் ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நம்பிக்கையை கொடுப்பது, நம்பிக்கையை பகிர்வது தான். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடின்னு சொன்ன பாரதியார் செல்லம்மாவை சந்தோஷமாக வைக்கல. உலகத்துக்காக அமைதியையும் நிம்மதியையும் தேடி கொடுத்த புத்தர் அவர் மனைவியை சந்தோஷமாக வைக்கல. பிரிதல் கூட ஒரு விதத்தில் காதல் தான். தொடர்ந்து காதலிப்போம். நன்றி.